மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பாராத விதமாக சில விரயங்கள், பண விரயங்கள், சில விஷயங்களை நம்ம எதிர்பார்த்து சில விஷயங்கள் முடிந்துவிடும் என்று நினைத்து நம்ம முயற்சி செய்யும் பொழுது அந்த முயற்சி விரயமாவது, இது போன்ற ஒரு தன்மையை காண்பிக்கக்கூடிய ஒரு தினம். இதில் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அவருடைய அந்த வியாதியுடைய தன்மை அதிகரிப்பது, திடீர்னு பிரச்சனை ஏற்படுவது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுவதால் அவங்க தன்னுடைய உடல்நிலையை கொஞ்சம் அக்கறையாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஓரளவுக்கு நம்ம செலவினங்களில் ஒரு கவனமாக இருந்து தேவையற்ற விரயங்களை குறைத்து கொள்வது ரொம்ப அவசியம். குறிப்பாக நம்ம பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது பிக் பேக்கெட் இந்த மாதிரிலாம் போகும், ஏன்னா கவனக்குறைவால். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ஒரு மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருப்பதால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு தினம். மற்றபடி சிறந்த தினம், வேறு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் எல்லாம் தோன்றுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையும். தன வரவும் ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள்னால உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அவசரமான முடிவுகளை தவிர்க்கவும், சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு வேகம் இருக்கும், ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு தன்மை இருக்கும். உங்களுடைய அந்த ஒரு தன்மையால் உங்க செயல்பாட்டில் ஒரு ஒரு உத்வேகத்தோட செயல்படுவீங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தை நீங்க கையாண்டாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இது ஒரு வெற்றிகரமான தினம் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்துவதற்கு, இல்லை உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துவதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் கூடி வரும். புகழடையக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். அடுத்து மிருகஷீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செயல் வீரர்களாக திகழ்வீர்கள். நீங்கள் சில நேரங்களில் சில விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது ரொம்ப அதாவது என்னன்னா, எந்தவித ஒரு குழப்பமும் இல்லாமல் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்பார்கள், அது போன்ற ஒரு தன்மையில் நீங்கள் செயல்பாடுகள் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியடையக்கூடிய வகையில் நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது புதிய நிலம் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, இல்லை ஒரு பொருளை விற்பது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்த தினமாக இது அமையும். சிறு சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். நண்பர்களாலும் நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் முழுமையாக ஈடுபட்டு அதில் பிரகாசிப்பீர்கள். அது போன்ற ஒரு நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகஷீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். சில நேரங்களில் மனக்குழப்பங்கள் ஏற்படும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில சோதனைகள் ஏற்பட்டாலும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அதனால் ஒரு நல்ல தினமாகத்தான் இதை கொள்ள வேண்டும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சில அவசர முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டி வரலாம். சிறு பிரயாணங்களை சில நேரங்களில் மேற்கொள்ள வேண்டி வரும். இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயமாக தனவரவை தரக்கூடிய வகையில் அமையும். குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் தீரும்.
மனசுல வந்து ஒரு விதமான நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. இதுல வந்து முக்கியமா அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போன்ற விஷயங்கள்ல நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது அதில் சம்பந்தப்பட்டவர் சொல்லுவார், இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும், இது நான் பேசிட்டேன், அப்படியே போல நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். தன வரவும் கூடுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்களை காண்பிக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல தினமாக இது அமையும். சிறப்பான வெற்றி வாய்ப்புகளும் சந்தோஷங்களும் தரக்கூடிய தினம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை சந்திப்பது, சில நேரங்களில் வந்து உறவினர்களோடு சேர்ந்து உரையாடுவது, உறவை புதுப்பித்துக் கொள்வது, திருமணம் போன்ற விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் நடத்துறது, சில நேரங்களில் நல்ல க்ஷேத்திரங்களை எல்லாம் போய் நல்ல ஒரு தெய்வ தரிசனத்தை காணக்கூடிய ஒரு நல்ல ஒரு அனுபவங்கள், இதையெல்லாம் நிறைத்து தரக்கூடிய சிறப்பான தினமாக நாளைய தினம் விளங்குகிறது. மனசில் அமைதி கூடிக்கொள்ளக்கூடிய ஒரு தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஆனாலும் சிறப்பான தினம்தான். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தன வரவை பெருக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும், அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும், வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் கூட நண்பர்களோட சேர்ந்து நம்ம ஒரு சந்தோஷமாக பொழுதை கழிக்கும் பொழுது ஒரு இன்பமான ஒரு சூழல் தான் அது. அதனால உங்க அலைச்சல்களை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள், உங்கள் செலவுகளையும் பொருட்படுத்த மாட்டீர்கள். ஏன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமையும். நீண்ட நாளைய நண்பர்களை சந்திப்பது, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோட சந்தோஷமாக பொழுதை கழிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய, நீங்க பயணம் கூட மேற்கொள்ள வேண்டி வரலாம். அப்படி பயணங்களை மேற்கொள்ளும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழல், குடும்பத்தாரோடு வெளில போறது, அதாவது மனதுக்கு நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகள் இருந்து மாறுபட்டு நம்ம ஒரு ஹாலிடே என்ஜாய் பண்றதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி விடுமுறையை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தினமாக நாளைய தினம் உங்களுக்கு அமையும். மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகளை கொண்ட ஒரு தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்தோஷமான ஒரு குதூகலமான தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசுல உள்ள கவலைகள் எல்லாம் மறந்து ரொம்ப ஒரு குழந்தையை போல ஒரு சந்தோஷமா அனுபவிக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். அதே போலதான் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு இனிமையான தினமாக இது அமைகிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்துல நீங்க உங்களுடைய மனசுல தோன்றுவதை எல்லாம் பேசாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நிதான போக்கை கையாளுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி நீங்க இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து சில தேவையற்ற சில வார்த்தைகளால் சில பகை உணர்ச்சிகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்படி இல்லாம நீங்க ரொம்ப ஒரு சுமூகமாக பேச வேண்டிய அளவில் அளந்து பேசும் பொழுது எந்தவித ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. ஒரு இனிமையான தினமாக இது மாறிவிடும். கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை பெற வேண்டியது அவசியம். தெய்வ நம்பிக்கை, குறிப்பா சில கோயில்களுக்கு போயிட்டு வருவது, அது மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த தினமாக இது அமைகிறது. மன அமைதியை பெற்றுத்தரும். எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்திலும் தலையிடாமல் இருப்பது நல்லது. இப்போ பாத்தீங்கன்னா நான் இதை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லி தலையிட்டு
அது உங்களுக்கே ஒரு தலைவலியாக போயிடும். அதனால் எந்த விஷயத்திலையும் தலையிடாமல் ஒரு அமைதியாக இந்த நாளை கழிக்கும் போது அது சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காலுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாகவும், சுவாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சில தேவையற்ற குழப்பங்கள், சில பிரச்சனைகள், மன அமைதி கெடுவது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அமைதியான தினம், தெய்வ அனுகூலம் மிக்க தினம், தனவரவை கூட தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தினம். நீண்ட நாள் சந்திக்காமல் இருந்த நண்பர்களோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள், தடைப்பட்ட திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடங்குவது, நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு அதற்கான சாத்தியக்கூறுகள், திருமணம் நடப்பதற்கான அந்த முயற்சிகளில் வெற்றி ஏற்படுவது, சில சுபமான நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் சில சந்தோஷ நிகழ்வுகள், இதையெல்லாம் கொண்ட ஒரு நல்ல தினமாக இது விளங்குகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரவு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும். அது போன்ற ஒரு நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சில தடைகளும் தாமதங்களும் தவிர்க்க முடியாமல் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க புதிதாக வேலை மாற வேண்டும் போன்ற விஷயங்கள்லாம் மனசுல இருந்ததுன்னா அதற்கான முயற்சிகளில் இறங்குங்கள். அது சம்பந்தப்பட்ட ஒரு ஆட்களை போய் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய அளவில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல முடிவுகளை தரும். ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை முழுமையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு நல்ல பெயரை வாங்குவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்படும். ஆனால் நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு. பூராட நட்சத்திரக்காலுக்கு அற்புதமான தினமாக இது அமையும். உத்திராட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் நீங்க போயிட்டு வரலாம். சில பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் பண உதவியை நீங்கள் எதிர்பார்த்து சில பேர் அணுகும் பொழுது அந்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. மொத்தத்தில் சிறு பிரயாணங்களையாவது நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கும் நிதானமான ஒரு பேச்சும் தேவை. திருவோண நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. தனவரவு உண்டு. அவிட்ட நட்சத்திரக்காலுக்கும் ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது அமைகிறது. எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். உறவுகளும் பலப்படும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக இது அமைகிறது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, நீங்கள் ஒரு தொழிலையோ இதிலையோ இருக்கும் பொழுது சில தொழில் சம்பந்தமான சில டிரான்சாக்ஷன்ஸ் டீலிங் சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது அவசரமாக வாக்கு கொடுத்து விடுவது. அப்புறம் அந்த வாக்கு கொடுத்ததற்காக சில காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு அதில் நஷ்டங்கள் ஏற்படலாம், வில்லங்கங்கள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாத வண்ணம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காலுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய தினம். பூரட்டாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை சரியாக செய்யும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்க வேண்டியது அவசியம். மீனராசியை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். சில புதிய உறவுகள் ஏற்படும். திருமணம் போன்ற சுபமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது.
குடும்பத்தில் இருந்த ஒரு சூழல் ரொம்ப சிறப்பாக அமையும். சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். ஆனால் நிதானத்தை கைக்கொள்ள வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சுபமான பலன்கள் உண்டு. ஆனால் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் இருந்தாலும் சிறப்பான ஒரு நாளாகவே இது அமையக்கூடும்.